கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 18:27 மறுபடியும் சத்தமா படிங்க. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷனால எது முடியலையோ அது கடவுளால முடியும். நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா எப்போ நம்ம விசுவாசம் பலமுள்ள விசுவாசமா மாறுதோ அப்போ ஆக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும், கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். மனுஷனால முடியாதது கடவுளால முடியும் அப்படின்னு பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. What is impossible with men is possible with God. இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல இதே விஷயத்த இன்னொரு மெத்தட்ல ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? கடவுளால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு கேள்விய இந்த இடத்துல கேட்டிருக்கிறார். இந்த ரெண்டு விஷயமும் ஒன்றைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறது, ஒன்றைத்தான் உறுதிப்படுத்துகிறது. என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது இன்னைக்கு வேத வாசிப்புல ஆராதனை நேரத்துல 74வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது அதுல 13வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 74:13. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை போல இரண்டாக பிளந்து. அது 4வது சுவிட்ச் போடுறோம். 4th சுவிட்ச். இந்த வசனம் சொல்லுது சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. You divided the sea by your might. தேவன் சமுத்திரத்தை அவருடைய வல்லமையினால ரெண்டா பிளந்தாராம். கடலை ரெண்டா பிளந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டோம். இதை குறித்து சங்கீதத்துல 66வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது 66வது சங்கீதத்துல 5-6 இந்த இரண்டு வசனங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். இங்க பாருங்க, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். Come and see what God has done. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கொஞ்சம் வந்து பாருங்களேன். அவர் தொடர்ந்து படிங்க. அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். மனுபுத்திரரிடத்தில், அவர் உண்டாக்கின மனுஷனிடத்துல அவர் நடப்பிக்கக்கூடிய கிரியைகள் பயங்கரமான கிரியைகளை அவர் செய்யக்கூடியவராம். அதற்கு அடுத்து 6வது வசனம் படிங்க. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். இங்க 2 மிராக்கிள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான அற்புதங்கள், தேவன் செய்த 2 பயங்கரமான கிரியைகள். இது சாதாரண கிரியை கிடையாது, இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இந்த 2 விஷயத்தை இங்க சிம்பிளா சொல்லியிருக்கிறாரு. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். He turned the sea into a dry land. ஆமா, சாதா தரைன்னு சொன்னா பரவாயில்ல, உலர்ந்த தரை. ஆண்டவர் கடலை ஒரு உலர்ந்த தரையாக மாற்றினாராம். அது மட்டுமல்ல, ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். They passed through the river on foot. ஆற்றை கால்நடையாய், இப்ப 2 பார்க்கும்போது தண்ணி கடல்ல பார்த்தாச்சுன்னா ஒரு செக் டேம் மாதிரி, அது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி. அந்த தண்ணி ஓடக்கூடிய தண்ணி கிடையாது, அலைகள் தான் கரைகள்ல அடிக்கும். ஆனா நடு கடல்ல பார்த்தாச்சுன்னா தண்ணி அப்படியே ஃபுல் டீப் சீ, அது அப்படியே இருக்கும். ஆனா ஆறு ஓடக்கூடியது.
அது தண்ணி மூவ் ஆயிட்டே இருக்கும். ரெண்டு விஷயத்தை அவர் சொல்றாரு. முதல் விஷயம் வந்து பிரச்சனை ஸ்ட்ராங்கா இருக்குது. எப்படி இருக்குது? பிரச்சனை மாறவே இல்லை, அந்த பிரச்சனை அப்படியே ஸ்டாண்டர்டா ஸ்ட்ராங்கா இருக்குது. ரெண்டாவது, தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. இதான் கடலுக்கும் ஆறுக்கும் இருக்கிற வித்தியாசம். கடல் சமுத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சமுத்திரத்தை வந்து மலை போல பிரச்சனை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. என் பிரச்சனை மலை போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தழுண்டு போய் என்று சொன்னால் நீ சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அப்போ அந்த மலை போல பிரச்சனை இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு சமுத்திரம் தேவை. ஆனா மலையை காட்டிலும் பெருசு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை போல வாழ்க்கையில பிரச்சனை, அதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ இது நமக்கு தெரியும். யாத்திராகமம் புத்தகத்துல நம்ம படித்திருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எகிப்து தேசத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்கு கொண்டு வர்றதுக்கு எகிப்திலிருந்து அவங்க அழைச்சிட்டு வர்றார். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர், 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். அவங்க வெளியே வரும்பொழுது அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த பயணத்தை குறித்து எண்ணாகமம் புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வேதத்துல எண்ணாகமத்துல 33வது அதிகாரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, எண்ணாகமம் 33 எண்ணாகமம் 33வது அதிகாரத்துல அங்க பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த பயணத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அதில் போட்டிருக்கோம். அதுல ஒரு வசனம், என்ன வசனம் அப்படின்னா, எண்ணாகமத்துல போட்டிருக்கு எப்படி, அதாவது டீடைல்டு டிராவல், அதான் எண்ணாகமம். யாத்திராகமம் வந்து பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய பொதுவான காரியங்கள் போட்டிருக்கோம். அந்த எண்ணாகமத்துல வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர், அடுத்து எந்த ஊர், அடுத்து எந்த ஊர், அப்படி போயிட்டே இருக்கும். அதான் எண்ணாகமம். அப்போ யோசேப்பினுடைய நாட்கள்ல எகிப்து தேசத்துல அடிமைகளாக வரும்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாடு, அந்த எகிப்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யூனியன் எதுன்னு பார்த்தாச்சுன்னா கோசேன். கோசேன்ற பிளேஸ் தான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த கோசேன் பட்டணத்துல இருந்து அவங்க புறப்படுறாங்க. அங்க இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் ராமசேஸ். அந்த ராமசேஸ் இருந்து புறப்படுறாங்க. ஆண்டவர் அவங்களை அழைச்சிட்டு போறார். ஸோ அப்படி வரும்பொழுது இந்த 33 வசனம் படிங்க. ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தில் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ரோட்ல நடுவுல கிராஸ் பண்ணி போறான்னா அது ஓகே. அது கடல்ல நடுவுல கிராஸ் பண்ணி போனாங்கப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பைத்தியம், என்னப்பா அது தமாசா சொல்றாங்க. ஒரு கப்பல்ல போலாம், இல்ல பிளைட்ல போலாம் மேல. இங்க 25 லட்சம் பேர் வந்து இங்க வசனம் சொல்லுது குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்துக்கு போய் அப்படின்னு வார்த்தை போட்டு அந்த ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினாங்க. இப்போ இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இவர்கள் கடந்த சமுத்திரத்தை நடுவாக கடந்தார்கள். எங்க கடந்தார்கள்? கடற்கரை வாரமா நடக்கல. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம தியானிக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சொல்றேன். பிகாஸ் what is impossible with men is possible with God. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதுக்காக தான் இதை நான் இந்த காலை வேளையில சொல்றேன். இப்ப இந்த ஈரோட் பள்ளத்தாக்கை குறித்து யாத்திராகமம் புத்தகத்துல மிக தெளிவா போட்டிருக்குது. அங்க போய் நின்றுட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு ஓன்னு கதறி அழுது, 2 பக்கமும் ஃபுல் ஃபாரஸ்ட்,
வனாந்திரம், அடர்ந்த காடுகள், சென்டர்ல பள்ளத்தாக்கு, அங்கிருந்து வெளியே கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா கடல், எந்த பக்கமும் போக முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். அதுதான் அந்த சங்கீதத்துல படிச்சோம், 74வது சங்கீதத்துல அவர் சமுத்திரத்தை என்ன பண்ணாராம்? சொல்லுங்க, சமுத்திரத்தை என்ன பண்ணாரா? அதான் எப்படி சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தாராம்? 13வது வசனம், தேவரீர் உமது வல்லமையினால், எதனால பிளந்தாரா? அவருடைய வல்லமையினால சமுத்திரத்தை இரண்டா பிளந்தார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது 66வது சங்கீதத்துல உலர்ந்த தரையாக மாற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு. கடலை என்னவா மாத்திட்டாரா? தரையா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப அவங்க ஈரோத்துல இருந்து ஏத்தாம், ஆக்சுவலா அவங்க ராமசேஸ்ல இருந்து வந்து பார்த்தாச்சுன்னா ஈரோத்து வரைக்கும் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல பயணம் வந்துட்டாங்க. இப்போ அந்த 100 கிலோமீட்டர் வந்து அந்த கடற்கரையில் நிக்கிறாங்க. இப்போ அந்த கடல், அந்த ரெட் சீயை கிராஸ் பண்ணி தான் இவங்க வந்து அந்த ஏத்தாம் வனாந்தரத்துக்கு வரணும். என்ன பண்றது தெரியல. இனி அவ்வளவுதான், வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது, நம்ம காலி, பின்பக்கம் சத்ரு பரப்பு வந்துட்டு இருக்கான் பாருங்க, நம்ம இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போதுதான் இந்த வசனம், சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். எப்படிப்பட்டவர்? அவர் லேஸ்பட்ட ஆள் கிடையாது நம்முடைய ஆண்டவர். அதுதான் அந்த பயங்கரமானவர் அப்படிங்கிறதுக்கு லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? எங்க ஆண்டவர், எங்க கடவுள், எங்க சாமி லேஸ்பட்ட ஆள் கிடையாது. எப்படி லேஸ்பட்ட ஆள் கிடையாது? ஏன் கடல்ல வந்து அண்டர் கிரவுண்ட் சப்வே பண்ணுவாங்க இன்ஜினியர்ஸை வச்சு, 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணி, இல்ல கடலுக்கு மேல மிதக்கும் பாலம் போடலாம். அது பல விஞ்ஞான யுக்திகளை பயன்படுத்தி அந்த பாலத்தை போடலாம். அது அப்பப்போ அடிச்சுட்டு கிடக்கும். ஆனா பம்ப் செட் வச்சு தண்ணியை கிளியர் பண்ண முடியாது. அதுதான் இங்க நடக்குது. எப்ப குளத்து தண்ணியை கிளியர் பண்ண முடியும், குட்டையில இருக்க தண்ணியை கிளியர் பண்ணலாம், மழை பெஞ்சு தேங்கிச்சுன்னா அதை கிளியர் பண்ணலாம். ஆனா கடல் தண்ணியே பம்ப் செட்டு வச்சு கிளியர் பண்ணணும்னா எந்த மனுஷனாலே முடியாது, எந்த விஞ்ஞானத்தினாலே முடியாது. அந்த பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகள் நடப்பதற்காக ஆண்டவர் அங்க ஒரு நடைபாதையை உண்டாக்குகிறார். அங்க சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக மாற்றுகிறார். அது எந்த மனுஷனாலே முடியாது, மனுஷனால் முடியாததை தேவனால் முடியும். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர். எப்படிப்பட்டவரா? பயங்கரமானவர். அவர் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, அவர் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினாலே சமுத்திரத்தை பிளந்து அப்படின்னு படிச்சோம். ஏங்க அந்த சமுத்திரம் வந்து ஆழம் கம்மியா இருக்குமோ, ஒருவேளை ஆழமே இருக்காதோ, அப்படி நடந்து போற மாதிரி இருக்குமோ? ஏசாயாவின் புத்தகத்துல 63வது அதிகாரத்துல, ஏசாயாவின் புத்தகம் 63வது அதிகாரம் 12, 13 படிங்க. பக்கம் 869வது பக்கம் படிங்க. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, அல்லேலூயா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தண்ணீர் என்ன பண்றாராம்? பிளந்து. அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை 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 அவர் கடல் ஆழமா இருந்துச்சா ஆழம் கம்மியா இருந்துச்சா? Who led them through the depths? பரிசுத்த தேவன் அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார்.
ஒரு கிணத்தோட ஆழம் அதிகபட்சம் வந்து பார்த்தாச்சுன்னா 100 அடி. அதுக்கு மேல ஆழம் இருக்காது. இப்ப இருக்கிற போடுற போர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 800 அடி. ஆனா அந்த ரிசர்ச், சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்து பார்த்தாச்சுன்னா இவர்கள் நடந்த அந்த ரெட் சீல அப்போ இருந்த ஆழம் வந்து பார்த்தாச்சுன்னா 490 மீட்டர்ஸ், 490 மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 அடி. 1500 அடி ஆழம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ 20 ஃபீட், 20 அடி, 10 மடங்கு ஹைட் அப்படின்னா 200 அடி. இந்த பில்டிங்கை போல 100 மடங்கு உயரம். எத்தனை மடங்கு? அதான் ஆழம். அதுக்கு பேர் தான் ஆழம். சோ இந்த ஜனங்களை வந்து பரிசுத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் எங்கே நடத்தினார் என்று சொன்னால் ஆழங்களில் நடத்தினார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றும் பொழுது அவர் மாற்றின அந்த தரை கிட்டத்தட்ட 1500 அடி உயரம் வரைக்கும் கடல் தண்ணீர், ஜல பிரவாகங்கள் பிரவாகித்துக் கொண்டிருந்த அந்த தண்ணீரிலே பரிசுத்த தேவன் பலத்த கீழ்காற்றை அனுப்பி அதை வெறும் உலர்ந்த சாதா தரையா மாத்தினா பரவாயில்ல. சாதா தரைனா நடக்கும் போதே காலெல்லாம் சகதியா இருக்கு, மெதுவா வாங்க, பச்சை குழந்தை சின்ன குழந்தைங்களும் மெதுவா நடத்தி கூட்டுவா, கீழே விழுந்து ஸ்லிப் ஆயிடாம, சகதியா இருக்குது, அந்த குதிரை வண்டி அது இதெல்லாம் மெதுவா மாட்டிக்க போகுது காலு, அப்படிலாம் அங்க எதுவுமே சொல்ல முடியல. ஹல்லேலூயா. பியூர் பியூர் வாக்கிங் போகக்கூடிய கிளியர் ரூட்டா கத்த பார்த்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. வாக்கிங் போகக்கூடிய தரை எப்படி இருக்கும்? மழை டைம்ல இந்த மாலுக்கு போக முடியாது இல்லையா, அங்கங்க சேர் இருக்கும், வழிக்கு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மழையே பெய்யல, நேற்று வரைக்கும் 1500 அடி ஹைட்ல தண்ணி மிதந்துட்டு இருந்த அலை, அந்த இடம் இன்னைக்கு வாக்கிங் பிளேஸா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இதுக்கு தேவன் எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணல. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் வல்லமை தேவன். எப்படிப்பட்ட தேவன்? இந்த சமுத்திரத்தை சாதா தரையா அவர் மாத்தல, உலர்ந்த தரையாக மாற்றினார். என் ஜனங்கள் நடந்து போகும்போது அவன் காலில் ஒரு சின்ன சகதி கூட இருக்கக்கூடாது. அதனால கிளியரா அந்த ரொம்ப அழகா சூப்பரா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லேண்ட என்ன லேண்டா அங்க காண்பிச்சுக்கிறார் அப்படின்னு பேசினா உலர்ந்த தரை. ஆமா, ட்ரை லேண்ட். கிளியரா போட்டிருக்கு, ட்ரை லேண்ட், உலர்ந்த தரை. அந்த தரையில நடக்கிறார். பார்க்கிற என்ன ஆச்சரியம். அப்படிங்கிறது கேரஸ்ல என்ட்ரன்ஸ் வரையும் அவ்வளவு தூரமா? 25 லட்சம் ஜனங்கள், 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் ஒரே ஒரு 12 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க கடலுக்குள்ள. 15 கிலோமீட்டர்ஸ் டிராவல். நினைச்சு பார்க்க முடியாது. ஈரோப் பள்ளத்தாக்குல இருந்து ஏத்தோம் பாலைவனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ். இந்த 15 கிலோமீட்டர் கடலுக்குள்ள நடந்திருக்கிறாங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். Come and see what God has done. அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர். எப்பேற்பட்ட தெய்வனை கும்பிடக்கூடிய தெய்வம். கர்த்தருக்கு பிரியமா கடலை உலர்ந்த தரையாக மாற்றி அதை குறிச்ச விளக்கம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றார். ரொம்ப அற்புதமான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு, அவர் கால் சிரிப்பாயிடக்கூடாது. எங்கேயாச்சும் குழி பள்ளம் சேறு சகதி அதுல என் பிள்ளைகள் விழுந்துடக்கூடாது, கை கால் அடிபட்டுறக்கூடாது, அவங்க பத்திரமா அந்த கிராஸ் பண்ணணும். அதனால்தான் அவர்கள் இடராதபடிக்கு என்ற வார்த்தையை போட்டு கர்த்தருக்கு பிரியமா இதே ரூட்ல சத்துருக்கள் நடந்தார். பார்வோனும் அவன் சேனையும் ரதங்களும் நடந்தது. இங்கே பரிசுத்த தேவன் கடலை உலர்ந்த தரையாக மாற்றி அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை நடக்க செய்தார். ஆனால் மீண்டும் அந்த உலர்ந்த தரையை ஜல பிரவாகமாக மாற்றி சத்துருக்களை இடரும்படி செய்தார். ஹல்லேலூயா. இப்ப யுத்தம் செய்வது கர்த்தருடைய பிள்ளைகளா கர்த்தரா?
உன் வாழ்க்கையில உன்னை இடராதபடிக்கு அவர் உன்னை நடத்துவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை இடரும்படி அவர் செய்வார். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். 1500 அடி ஹைட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஃப்ரீ பண்ணி அவர் ஜனங்களை நடக்க வைக்கிறாரு. மொத்த பேரும் போயிட்டாங்க. அடுத்து பார்வோனுடைய சேனை வருது, 25 லட்சம் பேர். அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவனுடைய ரதங்களே 900 இரும்பு ரதங்கள், அதை ஓட்டக்கூடிய குதிரைகள், பிளஸ் ராணுவ அதிபதிகள், போர் வீரர்கள், குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படையும் உள்ள வருது, உள்ள நுழையுது. அப்ப பாருங்க, அவ்வளவு பேரும் உள்ள வராங்க, அந்த பாதைக்குள்ள வராங்க. அப்போ 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப அந்த படையினுடைய அந்த அந்த கூட்டத்தினுடைய அந்த அணிவகுப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல வரும். அப்ப அவங்கள உள்ள விடுறாரு ஆண்டவர் ஃபர்ஸ்ட். அவங்க உள்ள வராங்க, அதற்கு பிறகு தண்ணி மூடி க்ளோஸ் பண்றாரு. இப்போ ஒரு 100 அடி 200 அடி ஹைட்னா நம்மால் டப் முடிச்சு மேல வந்துருவோம். அந்த காலத்துல எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். ஆனா எத்தனை அடி, எவ்வளவுதான் மூச்சு முடிச்சாங்க மேல வர முடியாது. அல்லேலூயா. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, யாத்திராகமத்துல அதுல ஒருத்தர் கூட பிழைக்கலையா, மொத்த பேர் செத்துட்டாங்க. அல்லேலூயா. என்ன ஆச்சரியமான காரியம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஆமா, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, அவரை சார்ந்து வாழும்போது, நம்முடைய பயணங்கள்ல எப்படிப்பட்ட எதிர்மறையான தடைகள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட குழப்பங்கள் நமக்கு முன்பாக நின்றாலும், பல விசனங்களோ அல்லது பல விதமான எண்ணங்களோ நம்முடைய பயணங்களை தடை செய்கிறது போல காணப்பட்டாலும், கர்த்தருக்கு பிரியமான ஒன்றை மட்டும் யாரும் நினைத்துக் கொள்ளும், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அவர் சொன்னா உன்னுடைய ஆண்டவர் வேஸ்பட்ட ஆண்டவர். அவர் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர். அவர் வல்லமையின் தேவன். வல்லமையானவர் மகிமையான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வனாந்திரத்திலே சிவந்த சமுத்திரத்திலே செய்தார். அன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டின தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 74வது சங்கீதத்தை வாசித்தோம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும், நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீ கர்த்தரால் மீட்கப்பட்ட மகள், கர்த்தரால் மீட்கப்பட்ட மகன். அன்றைக்கு அவர்களை தப்புவித்தவர், அன்றைக்கு அவர்களை விடுவித்தவர் அதே தெய்வம் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆம், அவர் நேற்றும் இன்றும் என்றும். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்ய. அவரால் முடியாத எதுவுமே கிடையாது. அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். உன் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவரால் செய்ய முடியும். முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். அதனால இன்னும் அதிகமாய் அவரை நேசி, இன்னும் அதிகமாய் அவருக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியமா அவர் மட்டும்தான் உன் வாழ்க்கையில சரியானவர். கடைசி வரை உன்னை கரம் பிடித்து நடத்தக்கூடியவர், வாழ்க்கையில உன்னை உயர்த்துகிறவன், நீ கேட்பதையெல்லாம் கொடுக்கிறவன். எந்த மனுஷனிடத்துலையும் நீ விசுவாசம் வைக்காத, எந்த உலகத்து காரியங்கள் மேலேயும் நம்பிக்கை வைக்காத, இந்த தெய்வத்துக்கு மேல முழுசா உன்னுடைய நம்பிக்கையை வைத்துப்பார். அவர் what is impossible with man is possible with God. அவருக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது, அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்போது பரிசுத்த தேவனை பொருளாதார ஆகாதது எதுவும் இல்லை. இந்த பாடலை பாடி பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்தில் இந்த பாடல் இருக்கிறது. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல 302வது பாடல் வேற பாடல் புத்தகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாடலை பாடும்போது தேவனை பொருளாக ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி வாழுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி வாழுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு அழியச் செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு அழியச் செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி வாழுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி வாழுகிறீர். Hallelujah. Today, இன்னைக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு மோனிஷாக்கு பர்த்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யாருக்காவது இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கிறதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பு மகள் மோனிஷாவுக்காக நம்ம ஒரு சின்ன பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் கொடுத்த நாளுக்காக. பரிசுத்த பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உடைய பரிசுத்த நாமத்தினாலே உடைய மகள், உடைய நாமம் தரிக்கப்பட்ட மகள் மோனிஷாவை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இவர் இத்தனை ஆண்டுகள் கிருபையாய் காத்து போஷித்து பராமரித்து வழிநடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்த கிருபைக்காக சொல்லும். தேவனுடைய தயவும், தேவனுடைய இரக்கமும், தேவனுடைய கிருபையும் மகள் மேல் இருப்பதாக இந்த புதிய ஆண்டு இந்த உலகத்தின் எல்லா பொல்லாப்புகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாத்தவர்கள் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி கர்த்தாவை உமக்கு சாட்சியாய் நிறுத்தும். ஆவிக்குரிய வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்பும். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகளை கரம் பிடித்து நடத்துகிறார். நாங்கள் சபையாய் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அநேக நன்மைகளை இந்த ஆண்டு தந்து உடைய மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினால் நிரப்பும். அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நிறைவு ஜெபத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே பெண்கள் பகுதியில் சிஸ்டர் ரூபி ஜெபிக்கட்டும், ஆண்கள் பகுதியில் சகோதரர் ரமேஷ் ஜெபிக்கட்டும். எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் தாமே அப்பா. நீ செய்து வருகிற ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்காக சொல்கிற சாமி அப்பா. இந்த குப்பையும் தூசிகளையும் நீங்கள் தெரிந்து கொண்ட தயவுக்காக சொல்கிற சாமி அப்பா. இந்த ஒன்றுமில்லாத வெறுமையான மண் பாத்திரங்களை நீங்கள் தெரிந்து கொண்ட தயவுக்காக சொல்கிற சாமி அப்பா. சமுத்திரத்தை அப்பா உலக தரையாக மாற்றுகிற தேவன் தாமே சாமி அப்பா. உண்மை விட வல்லமை உள்ளவர் யாருப்பா அப்பா. எங்கள் தேவன் எங்களை கருமெடுத்து வளர்த்துகிற தயவுக்காக சொல்கிற சாமி அப்பா. உங்களுடைய கரம் எங்களை பற்றி கொண்டிருக்காமல் இருந்திருந்தால் அப்பா நாங்கள் எங்கே இருந்துருக்கோம் சாமி அப்பா. எங்களை குப்பையிலும் தூசிலும் எங்கள்
தூக்கியெடுத்த தேவன் தாமே அப்பா. எங்களை கல்வி சுத்தப்படுத்த தேவன் தாமே அப்பா. தந்த எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா தயவுகளுக்காகவும் மீண்டும் சோதனை சாமி அப்பா. மீண்டுமா அப்பா இந்த ஓய்வு நாளில் அப்பா கூட்டி சேர்த்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சோதனை சாமி அப்போ ஒவ்வொரு குடும்பங்களுக்கான தேவைகள் சந்தித்து வருகிற தயவுக்காக சோதனை அப்பா. அப்பா போக்கில் வாரத்தில் சமாதானத்தை கொடுங்க சாமி. குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்கப்பா. வெளியிடத்துல சமாதானத்தை கொடுங்க சாமி அப்பா. சமாதானத்தை தருகிறவர் நீங்கள் மட்டுமே ஏசப்பா. அப்பா மீண்டுமா அப்பா நாங்கள் கேட்க மறந்த காரியங்களும் நாளைக்குமா இந்த காரியங்களுக்கு கொடுக்குற சாமி. சபையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. சபையின் ஊழியர்களை ஆசீர்வதிங்க சாமி அப்பா. ஊழியர்கள் போர்க்கையும் வரத்தையும் நீங்கள் தேவன் என் ஜீவனில் தேவன் தாமே பாதுகாப்புப்படியாக கெஞ்சுக்கிறோம் ஏசப்பா. அவருக்கு தேவையான சுகத்தையும் வரத்தையும் கட்டளை வேணுமாய் கெஞ்சுக்கிற சாமி அப்பா. மீண்டும் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவங்களுக்கு சொல்கிறேன் ஏசப்பா. அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் தாம் எங்களோடு இருக்கிற தயவுக்காக சொல்கிறேன் ஏசப்பா. எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா எங்கள் இருதயத்தையும் எங்கள் ஆத்மாக்களையும் இந்த காயத்தையும் ஊற்றுகிற சாமி என் ஜீவனில் தேவன் தாமே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் அப்பா. வேண்டுமா எல்லாவற்றையும் நாளைக்குப்பா இந்த காரியங்களுக்கு கொடுக்குற சாமி ஏற்றுக்கொள்ளுங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்க ஏசு நல்ல பிதாவே. ஈவுகளுக்காய் சோத்ரம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்ரம் அளவில்லாவரின் கிருபைகள் ஆயுள் முழுது சோத்ரம் ஆயுள் முழுது சோத்ரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. வல்லமையுடைய ஒரு மகிமையான நிலை எனக்கு செய்தார். அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே, யோதன் மாதத்தின் கர்த்தாவே கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி கர்த்தாவின் மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் கர்த்தாவே மகிமையானவைகளையே நீர் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. உடைய நாமம் எப்பொழுது பரிசுத்தம் உள்ளது என்று நாங்கள் கர்த்தாவே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். மன ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. சோதரிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளிடம் கர்த்தாவே நம்ம முதலாவது பரிசுத்த ஆராதனை உடைய கருத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உமக்கு முதல் முடிவு மருந்து தேவனாய் கர்த்த நீதாவே நடத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம். விசேஷமா இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆத்மாக்களும் கர்த்தனை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. யார் யார் என்ன எண்ணத்தோடு ஏக்கத்தோடு கர்த்தாவே இதோ அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நின்று உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆராய்ந்து அறிவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். மனுஷன முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறபடி நான் ஆண்டவரே இவரே இருதயத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. சோதரிக்கிறோம். ஒரு வேலை கர்த்தாவே கர்ப்பத்தின் கனிக்காக இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கலாம். அவர்களையும் கர்த்தாவே நீ கருத்தினால தொடுவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். அன்று நீ கடலை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னது போல கர்த்தாவே அந்த கர்த்தாவை ஜெப விண்ணப்பங்களுக்கு ஏறெடுக்கிற பிள்ளைகளை கர்த்தா பார்த்து ஒரு வார்த்தை கர்த்தாவை சொல்லி அவர்களுக்குடைய ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அப்பா. ஒருவேளை கடன் பிரச்சனையா வந்திருக்கலாம், ஒருவேளை பாடுகளிலே வந்திருக்கலாம், ஒருவேளை குடும்ப சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம் அப்பா. அவர்களுக்கு அனைத்தையும் கர்த்தாவை கூட்டி தருகிற தேவன் நீர் ஒருவரே சப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் நீர் சமாதானப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் 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 அப்பா. நாளிடம் விசேஷமா கர்த்தாவே பிறந்த நாளை காணுகிற கர்த்தாவே அன்பு மகன் மோனிஷாவை அப்படி கருத்துல ஒப்பு கொடுக்குறே சப்பா. மகளுக்கு நீர் கர்த்தாவே ஆயுசு நாட்களை கூட்டி தருவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். இந்த நாள் கர்த்தாவே மகளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். சபையிலும் சமுதாயத்திலும் கர்த்தாவே நாங்கள் மனதார மகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிற கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே மீண்டுமா இரண்டாவது ஆராதனைக்காக உங்களுடைய கருத்துல வருகிற இசப்பா. அதிலே கர்த்தாவே எந்தெந்த ஆத்மாக்கள் வரவில்லையோ இசப்பா அவர்களை கொண்டு வருவீராக. நீர் யார் யாரை முன்குறித்திருக்கிறீர்கள் அவர்களெல்லாம் சீக்கிரத்திலே கொண்டு சேர்ப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அப்பா. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் ஒருவருக்கே இருக்கிறோம் அப்பா. மீண்டுமா இந்த முதலாவது ஆராதனையிலே கர்த்தாவே என்னுடைய ஆசிரியை சப்பா நீங்க எடுத்து பயன்படுத்தினீரே அதுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம். நல்ல ஒரு சீவனுள்ள வார்த்தையை கொடுத்தீங்களா ஆண்டவரே அதுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் 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 அப்பா.
இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ரட்சிச்சுமோ என் ஆத்துமீக நாமத்தை சுத்தி நாமமாய் கர்த்தரை சுத்தி சகல உபகாரங்களும் வருவாதே. ஆமென்.